யூதா 38ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல யூதான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சூவாங்கிற கானானிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணியிருந்தார். அவருக்கு 3 பையங்க இருக்கிறாங்க. ஏர் அப்படி பேர்ல கொண்டு மொத பையனை கல்யாணம் பண்றாரு. அவன் தவறு செய்கிறான். ஆண்டவர் அவனை வெறுத்துறாரு, செத்து போயிடுறான். 2வது பையனுக்கு கொண்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவனும் செத்து போயிடுறான். 3வது பையன் சின்ன பையனா இருக்கவும் அப்பா சொல்றாரு, மாமனார் சொல்றாரு, எம்மா நீ உன் தாய் தகப்பன் வீட்டுக்கு போ, நீ அவனுக்கு வயசு வரும்பொழுது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேற வழி தெரியலன்னு அனுப்பி வச்சாரு. ஆனால் அதை மறந்துட்டாருன்னு சொல்லலாம், மறக்கலைன்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்த பிள்ளையும் இழக்க அவரு விரும்பல. சேலான்னு நினைக்கிற பேர். இப்போ என்ன நடக்குது அந்த பையனை அப்படின்னு சொன்னா, கல்யாணம் பண்ணி வைக்காம விட்டுட்டாங்க. இந்த பொண்ணு நாளாக ஆக காத்து இருந்துட்டு என்னை ஏமாத்துறீங்களேன்னு சொல்லிட்டு என்ன நடந்தது, வழியில உட்காந்துருக்கு. ஆடுகள் மயிர் கத்தரிக்க போற பாதையில உட்காந்துருந்து முகத்தெல்லாம் மூடி இருந்தோன்னா அது மருமகள்னு அவருக்கு தெரியல. அநீதி விளைவிச்சிட்டாருன்னு நினைச்சு அவர்கிட்ட போய் என்ன செய்யுது, இவன் போய் அந்த பெண்ணை கூப்பிடும் பொழுது, அப்போ அந்த பொண்ணு அவர்கிட்ட இருந்து மோதிரத்தை ஆரத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுது, சரின்னு சொல்லிட்டு சேர்ந்துடுறாங்க. அப்புறம் அவர் போயிடுறாரு. போன பிறகு அவர்கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய மருமகள் தப்பு செஞ்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவளை கொண்டு வாங்க, சுட்டரிக்கணும்னு சொல்றாரு. அப்போ அவர் கொடுத்த ஆரத்தையும் அந்த மோதிரத்தையும் கொடுக்க சொல்ல, ஐயோ அந்த தப்பை நம்ம தான் செஞ்சோன்னு சொல்லிட்டு உணரும் பொழுது, அப்போ ஒன்றும் பண்ண முடியல. அப்போ 2 குழந்தைகள் பிறக்குது. அதில் பேரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த 2 பிள்ளையில ஒரு பிள்ளையை நம்ம கணக்குக்கு, ஏன்னா ஆண்டவர் எப்பவும் யாக்கோபுக்கு 12 கோத்திரம் இருந்தாலும் ஒரு சில கோத்திரங்களை கையில் இதாக தூக்கிட்டு வராருல்ல. இப்போ ஈசாக்குக்கு யாக்கோபும் ஏசாவும் இருந்தாங்க. யாரை கொண்டு வந்தார், யாக்கோபு எடுத்துகிட்டு வந்தார். அதே மாதிரி இங்கே பாரேஸ்னு வரும். இவரை எடுத்துக்கோங்க. இது ஒரு சாப்டர். அடுத்து ராகாப்பை பார்க்க போகிறோம். ராகாப் யோசுவா 2:1 அலங்கத்தில் அவங்க குடியிருந்தாங்க. ராகாப்பென்னு வேசின்னு இங்கே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு 3-4 இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க வேவு பார்க்க போன இஸ்ரவேல் பிள்ளைகளை என்ன பண்ணினாருங்க, பாதுகாத்தாங்க. எரிகோ தளபதிகள்கிட்ட இருந்து சணல் தட்டைகளை வச்சு பாதுகாத்து அனுப்பி விட்டாங்க. அதன் ஞாபகமாக நீங்கள் இந்த எரிகோவை பட்டணத்தை அழிக்க வரும் பொழுது என்னையும் என் குடும்பத்தையும் இப்போ காப்பாற்றுங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சணல் தட்டையை அடித்து உடைச்சி ஊற வச்சு எடுத்து சிகப்பு நூல் கயிறு தரித்து அவள் துணி நெய்கிறவளா இருக்கா. ராகாப் அந்த வேசிங்கிற பட்டத்தை கொடுத்து என்னை உட்கார வச்சிருக்கீங்களே, நான் அந்த தொழில் செய்ய விரும்பலை, நான் சணல் தட்டை செஞ்சு துணி விற்கிறவளா இருக்கிறா. அதனால தான் அவட்ட ரத்தாம்பர நூல் இருந்தது. அந்த அந்த ராஜாவுக்கு அணிவிக்கிற துணி அந்த ரத்தாம்பர துணி. அந்த சிகப்பு கயிறு நூலை நீ கெட்டி தெங்க விடு. அது எதை குறிக்குது, இயேசுடைய ரத்தம் நம்மளை மீட்கும் ரட்சிக்குங்கிறதுக்கு அடையாளம். ஒன்று நாங்கள் விடுவிப்போம், ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்படி சொல்லிவிடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த அம்மாவும் கயிறை கட்டி தொங்க விட்டுருச்சு. எரிகோ கோட்டையை அழிக்க வர்றாங்க இல்லையா, அழிக்க வரும் பொழுது இப்போ ஒருத்தர் கொடி பிடிச்சிட்டு போகிறார். யார் கொடி பிடிச்சிட்டு போகிறா, அப்போ யார் பிடிச்சா, நகசோன் பிடிச்சிருந்தாரா ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி. நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே அந்த வசனம் நம்ம இப்போ வாசிக்கணும் இல்லையா. என்னாகமம் 2:3 வாசிங்க. என்னாகமம் 2:3. யூதா கொடியை யார், எந்த சேனாதிபதி பிடிச்சிட்டு போனாரு? ஆ 12 கோத்திரங்களும் ஆசரிப்பு கூடாரம் தூக்கிட்டு போகும் பொழுது பாளையம் இறங்குறார்கள்னா, கொடி பிடிச்சி 12 கோத்திரத்துக்கு ஒரு சேனாபதி, ஒவ்வொரு கோத்திரத்துக்கு அவங்க முன்ன நடந்து கொடி பிடிச்சி போவாங்க, வரிசையா போவாங்க. அதுல யூதா கோத்திரத்துக்கு சேனாபதியா போறவர் அம்மினதாபுடைய பையன் நகசோன், அவர் பிடிச்சிட்டு போறார். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டோம். இது எரிகோ கோட்டையை பிடிக்க போகும் பொழுது இவங்க கொடி பிடிச்சி போயிருப்பாங்கல்ல. அப்படி போகும் பொழுது யார் பிடிச்சிட்டு போனார் தெரியுமா, இந்த நகசோட பையன் சல்மோன். அவர் யூத கோத்திரத்துக்கு சேனாபதியா கொடி பிடிச்சிட்டு போனார். அவருக்கு சொல்லப்படுது, இவங்க இந்த அம்மா இருக்காங்கல்ல, இவங்க எங்களை சணல் தட்டையில வச்சு பாதுகாத்தாங்க. ஒருவேளை அந்த 2 பேர் போனாங்கன்னதுல சல்மோனும் போயிருந்திருக்கலாம்ல, வேவு பார்க்க யோசுவா கூட போயிருக்கலாம்ல இல்லையா. அப்போ பாதுகாத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே எரிகோ கோட்டையே இடிச்சு தகுத்து போட்டுட்டாங்க. ஆனா
இந்த அலங்கத்துல இருந்து இந்த பொண்ணை இறக்கி கொண்டு வந்துட்டாங்க. அலங்கத்துல இருந்து இந்த பொண்ணை இறக்கி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க குடும்பத்தை வந்து இஸ்ரவேலின் பாளையத்திற்கு புறம்பே வைத்திருந்தாங்களாம் குடும்பத்தை. ஆனா எந்த பெண்ணை ஒதுக்கி வச்சிருந்தாங்களோ அவங்க குடும்பமெல்லாம் ஊருக்குள்ள இருந்திருக்கு. அவங்கள இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே வச்சதா வேதம் சொல்லுது. ஆனா எந்த பொண்ணை அலங்கத்துல ஒதுக்குப்புறமா வேசின்னு சொல்லி ஒதுக்கி போட்டிருந்தாங்களோ ஆண்டவர் அந்த ராகாபை யோசுவா 6:25 பாருங்க எங்க குடி வைத்திருந்தார் கொண்டு வந்து. ஹல்லேலூயா. அலங்கத்துல ஒதுக்கி வேசின்னு போட்டவங்கள ஆண்டவர் எங்க கொண்டு வந்து வைத்தார் பாத்தீங்களா? இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிற வைத்தார். ஹல்லேலூயா. நடுவு எங்க இருக்கு? எருசலேம் தானே. அந்த தேசத்தின் நடுவிலே கொண்டு வேசின்னு சொல்லி கொண்டு வச்சதுனாலதான் மத்தேயுல சந்ததிகளின் வரலாறு சொல்லி வரும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கும். ஆபிரகாமின் சந்ததின்னு தொடங்கி வரும் பாருங்க, ராகாப் என்னும் வேசின்னு இருக்காது, ராகாப்னு இருக்கும். வேணா எடுத்து பாருங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரம் பாருங்க. யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரின் இடத்தில் பெற்றான். இப்ப நம்ம பாரேச இதுல பார்த்தோம், பேரேஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆரோமை பெற்றான், ஆரோம் அம்மினதாபை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் யாரு? கொடி பிடிச்சிட்டு போன சேனாதிபதி யூதாக்கு. நகசோன் யாரை பெற்றான்? சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். அப்போ சல்மோன் இந்த ராகாபை கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு. இந்த சல்மோன் யூத சேனாபதி. இந்த பொண்ணு அலங்கத்துல வேசியா குடியிருக்க வச்சவளை இஸ்ரவேல் நடுவிலே கொண்டு ஆண்டவர் குடியிருக்க வைத்து இந்த இடத்துல ராகாப் என்னும் வேசினா போட்டிருக்கு இல்ல. அவளுடைய துயரத்தை அந்த சணல் தட்டையை அடிச்சு நொறுக்கி எடுத்து போடுற மாதிரி அவ துயரத்தெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு ராகாபின் இடத்தில் சல்மோன் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்ததியின் விவரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ இதை பார்த்துட்டோம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே நம்ம பார்க்க போறது ரூத்தை குறிச்சு பார்க்கணும். ரூத்தை குறிச்சு பார்க்கணும். ரூத் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரூத்து யாருன்னு பார்த்தா, ரூத் வந்து பாலாக்குன்னு ஒரு மன்னன் இருந்தான், மோவாபிய மன்னன். நியாயாதிபதிகள் 11:25 எடுத்து பாருங்க. 11:25 319வது பக்கம். பாலாக் இருக்கா? அதுல இருக்குல்ல. பாலாக் என்னும் மோவாபிய மன்னன். சரி, இந்த பாலாக்குக்கு ஒரு மகன் இருந்தான். பாலாக்குக்கு கழுதையை கொண்டு, கழுதை பேசிச்சு இல்லையா? பிழையாமனு தீர்க்கதரிசி போனார்ல, கழுதை பேசிச்சு இல்ல. இந்த பாலாக் மன்னன் தான் இஸ்ரவேல் மக்கள் அந்த மோவாபிய தேசத்தை கடந்து போகும் பொழுது சபிக்கிறதுக்கு பிழையாம் தீர்க்கதரிசியை கூட்டிட்டு போனான். பிழையாம் தீர்க்கதரிசி சபிக்க மாட்டேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவர் ஒரு தவறு செஞ்சாரு, அது வேற விஷயம். இப்போ இங்க வர இந்த இடத்துல இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம், நான் சபிக்க முடியாதுன்னு இந்த பாலாக் மன்னன் சொன்னான். இந்த பாலாக் மன்னனுக்கு மகன் இருந்தான், எக்லோன். ஸ்தூளித்த மனுஷன், குண்டு, பெரிய குண்டான மனுஷன். அந்த எக்லோன் வந்து யோசுவா 12:12 எக்லோனை குறித்து இருக்கு. எக்லோனும் ஒரு ராஜான்னு இருக்கும், சரியா? நியாயாதிபதிகள்ல பாலாக்கோட மகன் எக்லோன்னு இருக்கு. அப்போ குறிச்சு வச்சுக்கோங்க, இந்த எக்லோன் இருக்காருல்ல, ஸ்தூளித்த மனுஷன், பாலாக் மகன் எக்லோன். எக்லோனுடைய பிள்ளைங்க தான் ரூத்து ஓர்பாலும். ஹல்லேலூயா. வேற யாரும் இல்ல. மோவாபி ஆண்டவரால மோவாபு தேசத்தையும் சரி மோவாபிய ஜனங்களையும் சரி அவர் என்ன செஞ்சிருந்தாரு? சாபத்துக்கு ஆக்கிட்டாரு. கேவலமான ஒரு வேலை நடந்தது. ஏன்? லோத்து அங்க என்ன பிரச்சனை?
லோத்து அப்பாவுக்கு மதுபானம் கொடுத்து தவறு செய்த பிள்ளைகள், அவர்கள் மூலமாக, அவர் மகள்கள் மூலமாக பிறந்தது அம்மானியர்களும் மோவாபியர்களும். ஆண்டவர் சொன்னார், என் பாதத்துக்கு கீழான நீங்க பாத்திரங்கள் அப்படின்ட்டார். ஆலயத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட சாபம் உள்ள தேசம் அது. அந்த தேசத்துல பாலாக்கோட பேத்தி, இவங்க யாரு? மன்னர்கள், மோவாபிய மன்னர்கள். அப்ப அரசகுமாரத்து இளவரசிகளை தான் ரூத்து, ஓர்பால். ஓர்பால், ரூத்து, இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி தான். அக்கா, சரியா? இப்போ நகோமி பெத்லேஹேம்ல இருக்காங்க. பெத்லேஹேமில் குடியில எப்பிரத்தா குளத்துல பிறந்தவங்க யாரு? நகோமி, அவங்க வீட்டுக்காரி எலிமெலேக்கு. சரியா? இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பஞ்சம் வந்துருச்சுன்னு சொன்னா ஆண்டவருடைய தேசத்தை விட்டு சபிக்கப்பட்ட தேசத்துக்கா போவாங்க? இருந்து பார்த்திருந்தா ஆண்டவர் கொஞ்ச நாள்லயே நல்லது செஞ்சிருப்பார் இல்லையா? சபிக்கப்பட்ட தேசமாகிய பெத்லேகம் பக்கத்துல இருக்கிற மோவாபிய தேசத்துக்கு போனாங்க. போனாலும் கூட இந்த தன்னுடைய 2 மகன்களுக்கும், யாருக்கு? மூத்தவன் மக்லோன், இளையவன் பேரு கிலியோன். இந்த 2 பேருக்கும் இந்த 2 பிள்ளைங்களையும் கல்யாணம் பண்றாங்க. இவங்க நல்ல வசதியா வாழ்ந்தவங்க இல்லையா? அப்படிப்பட்டதுனால அரச குடும்பத்துல போய் பொண்ணு எடுக்கிறாங்க. இதுல என்னன்னா, மூத்தவன் இளையவளை கல்யாணம் பண்றான். யாருன்னா, மக்லோன் ரூத்தை கல்யாணம் பண்றான். இளையவன் மூத்தவளாகிய ஓர்பாலை கல்யாணம் பண்றான். மக்லோன், ரூத்து வீட்டுக்காரர் மக்லோன். மக்லோன்னா வியாதிப்பட்டவன், விளைவினப்பட்டவன் அர்த்தம். இவங்க என்ன நடக்குதுன்னா, போன இடத்துல நகோமி தன் கணவன் எலிமெலேக்கை இழக்கிறா, இறந்து போயிடுறார். அப்புறம் மூத்த மகளோட மூத்த மருமகள் அவ இருக்கிறா, மகன் செத்து போயிடுறான், இளைய மகனும் செத்து போயிடுறான். பஞ்சம் பிழைக்க போன இடத்துல இவ்வளத்தையும் இழந்து நின்னா நகோமி சாதாரணமா திருப்தி அடைகிறவங்க கிடையாது. ஊருக்குள்ள பஞ்சம் வந்தா என்ன செஞ்சிருக்கணும்? பெத்லேகம்லயே இருந்திருக்கணும். ஆண்டவர் கிருபை செஞ்சிருப்பார். திருப்தி அடையாம இன்னொரு ஊருக்குள்ள போனாங்க. அங்க போயும் அந்த அம்மா சொல்றாங்க, நானு எதுக்கும் ஆண்டவர்கிட்ட நல்லது நான் பெற்றுக்கொள்ளல அப்படின்னு ஆண்டவரே குற்றம் சொல்ற அம்மாவா மாறுது. செஞ்சது இவங்க தப்பு, இவங்க வாயோட பேச்சு, இவங்களோட செய்கை. ஒரு வசனம் இருக்குல்ல, இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளவையும் எடுத்துக்கொள்ளப்படும். இருக்கா? அது என்ன உள்ளவை? இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளவையும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப இல்லாதவனா இருக்கிறவன் இடத்துல கொஞ்சம் நஞ்சம் இருக்கும்ல, அது ஏன் ஒன்ட்ட இருக்கு? நான் தான் இல்லைன்னு சொல்றியே, நான் தான் ஒன்றும் கொடுக்கலன்னு சொல்றியே, அப்புறம் ஏன் அந்த மிச்ச மீதி நான் கொடுத்தது ஒன்ட்ட இருக்கு? எடுத்துக்குவோம். நகோமி கதை அதுதானே. பெத்லேம் குடியில எப்பிரத்தா குளத்துல பிறந்தவ எவ்வளவு ராஜவம்சமா இங்க இருந்துட்டு போய் அங்க உட்காந்துக்கிட்டு என்ன குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற? எல்லாத்தையும் இழந்துட்டேனே, நான் கசப்பானவள், ஒரு திருப்தியற்ற பெண்ணா இருக்கிறா, அன்சாட்டிஸ்ஃபைடு உமனா இருக்கிறா. அத ஆண்டவர் சொல்றாரு, இல்லாததா நீ இருந்தாலும் உன்ட்ட கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறதே எடுத்துரு. ரைட். இப்போ ரூத் என்ன சொல்லுது? இந்த அம்மா என்ன சொல்லுது? எல்லாரும் இழந்தாச்சு இல்ல, பெத்லேஹேம்ல செழிப்பு வந்துருச்சு, எங்க ஊரை பார்த்து நான் போறேன்னு கேள்விப்பட்ட அந்த அம்மா கிளம்ப சொல்ல, ரூத் என்ன சொல்லுது? நீங்க போற இடம் தான் எனக்கு, நீங்க மரணிக்கிற இடம் தான் எனக்கு, உங்களுடைய தேவனே எனக்கும் தேவன். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, சபிக்கப்பட்ட தேசம், சபிக்கப்பட்ட மக்கள் மோவாபியர். இந்த பெண்ணு தாத்தா காலத்துல நடந்தது தெரியுமா தெரியாதா? பாலாக் மண்ணை பிழையாம கூப்பிட்டு சபிக்க சொன்னா, அவன் கேட்கல, கழுத கூட பேசிச்சு. அப்ப இவங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்கள்னு தெரியும். ஏன் ராகாப்பை எடுத்துக்கோங்களேன், ராகாப்புக்கு தெரியும். என்ன சொன்னிச்சு தெரியுமா? அந்த பொண்ணு அற்புதத்தை பார்த்து மயங்களே, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சொன்னா. யோர்தான் நதியை தாண்டி எந்த அடிமைகளா இவங்க 430 வருஷம் இருந்தவங்க உள்ள ஒருத்தர் போகல, தேவ பார்க்கத்தான் போறாங்க. அவங்கள்ட்டே ராகாப் சொன்ன அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுடைய கர்த்தரே கர்த்தர், அவர் எகிப்தை கடந்து வரும்போது செங்கடல்ல கால் நிலையாம உங்களை நடக்க வச்சாராமே. வார்த்தைகளை குறித்து கர்த்தரை அறியும் அறிவு அந்த அம்மா அடைஞ்சிருந்தா. அதனாலதான் கர்த்தர் அவளை கொண்டு இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்க வைத்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அற்புதம்! கர்த்தரை அறிகிற அறிவுல நம்ம இருந்தோம்னு சொன்னா
அலங்கத்தின் சுற்றுச்சவருக்குள்ள புறமே கடந்தாலும் கர்த்தர் எருசலேமின் நடுவிலே அவளை குடியிருக்க வைத்ததை போல நம்மளையும் ஒரு பிரதானி ஆண்டவர் மந்திரியா ராஜாவா கொண்டு வைப்பார். ஹல்லேலூயா. நடுவுல கொண்டு உட்கார வைப்பார். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ராகாபுக்கு அது நடந்த மாதிரி ரூத்து சபிக்கப்பட்ட தேசத்துல இருந்தாலும் உங்களுடைய தேவனே என்னுடைய தேவன், நீ ஆராதிக்கிற தேவனை நானும் ஆராதிப்பேன், நான் உன் கூட வாரேன். ரூத் என்றால் திருப்தியானவள் என்று பெயர். திருப்தியானவள், குறைகள்லையும் நிறைய பார்க்கிறவ. மாமியார் நிறைவுலையும் குறைய பார்த்துச்சு, அதே மாதிரியே ஆயிப்போச்சு. சிலவங்க சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, கடையில் போய் ஜாமா இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, நாளைக்கு வாங்கி தர்றேன். அது என்ன அர்த்தம்? பாசிட்டிவா பேசுறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், என் கடையில் இல்லாம போயிடக்கூடாது. குறைவுகளை நிறைவா சொல்றாங்க. நகோமி அம்மா எப்பேற்பட்ட தெய்வத்தை குலதெய்வமா ஆண்டவரை வச்சிருக்குது, கர்த்தரை வச்சிருக்குது. அப்ப அது எனக்கு இப்படியெல்லாம் கசப்பு நேரிடுவானேன் அப்படி இப்படின்னு துக்கமாவே பேசுது. ஆனா இந்த பொண்ணு சபிக்கப்பட்ட தேசத்துல தன் தாத்தா என்ன செஞ்சாரு, இஸ்ரவேலை ஆண்டவர் எப்படி நேசிச்சு ஆசீர்வதிச்சாருன்னு அந்த பிள்ளைக்கு தெரியும். கவனிச்சு அந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிச்சதை தெரிஞ்ச ரூத்து தான் ஓர்பால் பின்வாங்கி போயிட்டா. ஆனா ரூத்து நான் உங்க கூட வருவேன்னு நம்ம தேவனை ஆராதிக்க வந்தா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரூத்து மேல இருந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாத்திட்டாரு. அந்த மோவாபிய பெண்ணுங்கிறதையே தூக்கி போட்டுட்டு இஸ்ரவேல் பெண்ணை அவளை கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. இப்ப அதுக்குரிய ஒரு வசனம் பார்த்துக்கலாம். ரூத் 3:3. நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த களத்திற்கு போ, அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. எந்த மனுஷன்? போவாஸ். இதுல போவாஸை குறித்து ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். இந்த போவாஸ் இருக்கிறாரு இல்லையா, அதாவது என்னன்னா ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. எபிரேயர்களின் வழக்கப்படி யூதர்கள் பழக்கத்துல ஒரு இது இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு என்ன, ஒரு ஆண்மகன், நெருங்கிய உறவினரான ஆண்மகன் முயற்சி எடுப்பாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. ஒருவேளை சொத்து அபகரிக்கப்பட்டிருந்தா அதை மீட்டு கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா உதவி செய்வாங்க. இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு ஒரு விதவையான பெண் இருக்கிறா அப்படின்னு சொன்னா, இவங்க வயசுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த விதவையை கல்யாணம் பண்ணி அவங்க நிந்தையை நீக்கக்கூடிய பழக்க வழக்கம் யூதர்களுக்குள்ள இருந்தது. இப்போ எலிமெலெக் இருக்காருல, நகோமியோட வீட்டுக்கார், அவருக்கு போவாஸ் நெருங்கிய உறவினான ஆண்மகன். அவரோட வயல் தோட்டத்துக்கு மாமியார் போக சொல்றாங்க. போக சொல்லும் பொழுது நீ குளித்துனா என்ன, தேவனுடைய வார்த்தையால என்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டு, ஹல்லேலூயா, எண்ணெய் பூசி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு, ரட்சிப்பின் வஸ்திரம், இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போன அர்த்தம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவளே சொல்றா 9ல, உம்முடைய போர்வையை அடியாள் மேல் விரியும், நீர் சுதந்திரவாளி. கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள வந்தா நம்மளை அவர் எப்படி பயன்படுத்துகிறார். நான் சுதந்திரமா இருக்கிறேன், நான் யாருக்கோ அடிமை இல்லை, இத்தனையும் பெற்றுக்கொண்டு அங்க வந்தாகணும். இதெல்லாம் குறிச்சு ஒரு வார்த்தை 18வது வசனத்துல, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. இதே வார்த்தை மரியாள் இடத்துல தூதன் பேசினாரா? இயேசுன்னு பிறப்பாரு சொல்லி சொன்னாரா, இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாகன்னு. அப்ப நான் கல்யாணமே ஆகலையே, இது எனக்கு எப்படி நடக்குமோ என்று அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்தது. ஆனாலும் நீ குழம்பாத, உன் கணவன் உன்னை தள்ளிவிட மனதா இருந்தாலும் ஆண்டவர் அதெல்லாம் செய்ய விட மாட்டாரு. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போனதுனால அந்த அம்மா மனசுக்குள்ள இதே வார்த்தையை அவங்களும் சொன்னாங்க, இந்த காரியம் என்னமாய் முடியும், மனசுல வச்சுக்கிட்டாங்க. எதையும் போய் வெளிப்படையா
நெகேமியா கூட நேற்று பார்த்தோம்ல, எதையும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை டப்பு டப்பு டப்புன்னு யார்கிட்டையும் போய் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நெகேமியாட்ட இருந்து அதை கற்றுக்கணும். இவங்களும் மனசுல வச்சுக்கிட்டாங்க, மரியாள் மனசுல வச்சுக்கிட்டாங்க. காரியம் கைகூடி வரும், அந்த நேரம் ஆண்டவரே வெளிப்படுத்துவாரு. ஹல்லேலூயா. அதுக்கு நம்மள நல்ல ஒரு தகுதியுள்ள விசுவாசிகளா, நம்மள தரமுள்ள விசுவாசியா மாத்திக்கிடும். எப்பவுமே விசுவாசின்னு சொல்றதை விட தரமுள்ள விசுவாசியா என்ன செய்யணும், நம்மள மாத்திக்கிடணும். ரூத் அப்பேற்பட்ட பெண்ணாக என்ன செஞ்சாங்க, இவங்க இருந்தாங்க. இப்போ இப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலை எனக்கு வந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை, நகோமி பெற்ற கஷ்டத்தை மருமக ரூத் படாமலா இருந்தது. அதே சூழ்நிலையை அது அனுபவிச்சுக்கிட்டு தானே வருது. மாமனாரை இழக்குது. ஏற்கனவே சபிக்கப்பட்ட தேசத்துல பிறந்த பிள்ளை, ராஜ குடும்பத்துல இருந்தாலும், ஆனா கர்த்தரை அறிஞ்சவன். மாமனாரை இழக்குது, புருஷனை இழக்குது, கொழுந்தனை இழக்குது, எல்லாத்தையும் இழந்துட்டு மாமியார் விட்டுட்டு போறான்னொன்னா அக்கா திரும்பி போகுது. நான் வரல, நீ போன்ட்டு போயிடுச்சு. இப்ப நான் வாரேன்னு சொல்ல எல்லா கஷ்டத்தையும் ரூத் அனுபவிச்சிருக்கு. இப்ப இந்த வசனத்தை எடுப்போம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அப்பதான் இல்லாதவன் எவனோ அவனிட இருந்து உள்ளவையும் எடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ அவனிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். நகோமி கொஞ்ச நஞ்சம் உள்ளது இருந்தது, ஆனா இல்ல இல்ல இல்ல, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஓ வாயின் வார்த்தையும் உன்னுடைய செய்கையும் தவறாவே இருந்தது. மோவாபிய தேசத்துக்குள்ள போயிட்டு தவறாகவே இருந்தது. ஆனா இல்ல, உள்ளதையும் நான் எடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு. ஆனா ரூத்து மோவாபிய பெண், சபிக்கப்பட்ட ஒரு தேசத்துக்குள்ள, சபிக்கப்பட்ட ஒரு குளத்துல பிறந்துட்டு, கர்த்தரை அறிந்த அறிவினால அந்த பொண்ணு, நீ ஆராதிக்கிற உன் தேவனே எனக்கும் தேவன், நான் உன் கூட வருவேன், உன் ஜனத்தோட நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி வந்ததோட, தன்னை பரிசுத்தப்படுத்தி ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு, இந்த அடிமையாகிய நீர் சுதந்திரவாளி, என்னை ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. அப்படி வந்துச்சு. அதனாலதான் உள்ளவன் எவனோ அவனுக்கு அவனிடமிருந்து எடுத்ததை எடுத்து கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்டதுனாலதான் ரூத்து சாபம் நீக்கி ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டாள். வம்சாவளியை பார்த்தீங்களா? யூதா தாமார், அவங்களுக்கு 2 பிள்ளைகளை பாரேஸ் ஆண்டவர் எடுத்துட்டு வராரு. அந்த வழியில இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம்? ரூத்துக்கு ஆண்டவர் போவாஸை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். இந்த போவாஸ் கல்யாணம் பண்ணிக்கிறார், நெருங்கிய உறவினனான ஆண்மகன் கல்யாணம் முடிச்சிடறார். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, 4ஆம் அதிகாரம், ரூத் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் யூதா தாமாரோட பையன். பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமை பெற்றான், ராம் அம்மினதாபை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான். இப்போ யூதா கொடியை பிடிச்சிட்டு வந்தவர் நகசோன் வந்துட்டாரா? இப்போ நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் ராகாபின் இடத்தில் போவாசை பெற்றான்னு மத்தேயில பார்த்தோம், ரைட்டா? இப்போ போவாசை பெற்றான். இந்த போவாசுக்கு ரூத்துக்கு பிறந்தது ஓபேத். இந்த ஓபேத் யாரை பெற்றாங்கன்னா ஈசாயை பெற்றாங்க. ஈசாவோட பையன் 8வது பிள்ளைதான் தாவீது. ஹல்லேலூயா. அப்ப இதுல இருந்து பாருங்க, கர்த்தர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் தேவன் மீது ரூத் வைத்த கணத்தின் பொருட்டு ஆண்டவர் அவளது சந்ததியிலேயே இயேசு பிறப்பதற்கு அக்குடும்பத்தை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்க. தப்பு தப்பு தப்புன்னு சொல்றோம், தாமார தப்பு சொல்றோம், யூதாவை தப்பு சொல்றோம். ஆண்டவர் காரணம் இல்லாமல் எந்த காரியங்களையும் அனுமதிக்க மாட்டார். யாரையும் நிந்திக்க அவநிந்தனையில விட மாட்டார், அநீதி இழைக்க விட மாட்டார். ஆனா கர்த்தரை அறிகிற அறிவு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்திலே வந்து அவர் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ராகாபையும் அப்படிதான் பார்த்தார். அவளுடைய பட்டத்தை, வேசிங்கிற பட்டத்தை எடுத்து போட்டார். இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்க வச்சு யூதா சேனாதிபதி சல்மோனை கல்யாணம் பண்ணி கொடுத்து, அவருக்கு வர்ற பிள்ளைகள்ல போவாசு வழியில தாவீது வந்து, தாவீதோட வழியில இயேசுவையும் நமக்கு கொடுத்தார்.
ஹalleluya. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை ஆண்டவர் நம்ம நினைக்கிறோங்க. நம்மளும் அப்படித்தான் நினைக்கிறோம். நம்மளும் என்ன நினைக்கிறோம்? எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்படி நினைக்கக்கூடாது. நகோமியை போல நினைக்கக்கூடாது. அவ இழந்த ஆண்டவர் கொடுத்தாரு. நகோமி மேலேயும் இரக்கம் வச்சு பேரனை எல்லாத்தையும் இழந்து போனதுக்கு இந்த போபேது பேரனா கொடுத்தாரு. மகனா வந்த மாதிரி அதை நினைச்சு சந்தோஷப்பட்டா. ஆனா ரூத்து உள்ளதுலேயும் திருப்தியானவளாக இருந்தார். அப்படி இருக்கிறவங்கள்ட்ட தாங்க ஆண்டவர் அங்கிருந்து எடுத்ததை நமக்கு தந்துருவாரு. ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தருக்குள்ள நம்ம வாழணும். ஆண்டவரை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிடணும், அறிஞ்சு வச்சுக்கிடணும், தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஆண்டவர்கிட்ட பாசமா இருக்கணுங்க. இருந்தோன்னு சொன்னா அந்த நேசத்துக்கு மதிப்பே இல்லாம நம்மளை அபரிதமா ஆசீர்வதிப்பார். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் லார்ட்.